வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் எந்த அளவிற்கு புரிந்திருக்கிறோம்? இன்று உலகம் பல காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. செல்வம், புகழ், சிற்றின்பங்கள் இவைகளை தேடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எவைகளை தேட வேண்டும்? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்போது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு புதிய மனிதனாக ஞானஸ்தானத்தில் எழுகிறோம். அதை மனதில் வைத்துதான் பவுல் இங்கே ஆரம்பிக்கின்றார். அதாவது, இப்பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதால், கிறிஸ்துவுடன் இருப்பதால், கிறிஸ்துவோடு எழுந்து அவரோடு வாழ்வதால், கிறிஸ்து இருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள் என பவுல் நினைவுபடுத்துகிறார். பூமியில் உள்ள அற்பமான மதிப்பற்ற காரியங்களில் உங்கள் மனதை வைக்காமல் மேலான உன்னத நித்தியமான காரியங்களில் நம் மனதை வைக்க சொல்லுகிறார். ஏன்? உலக காரியங்கள் அழிந்து போகக்கூடியவை, மேலான காரியங்கள் நித்தியமானவை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் நாம் தெரிந்தெடுக்கும் தரமே எல்லா நிலைகளிலும் மேலானதாக இருக்க வேண்டும். இன்று நம்மில் காணப்படும் எல்லா காரியங்களும் நித்தியத்தோடு தொடர்புடையதாக உள்ளதா? கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேட வேண்டும். பரிசுத்தம், தாழ்மை, தேவ சித்தம் மட்டுமே, தியாகம், வல்லமை, கீழ்ப்படிதல் இவைகள்தானே மேலானவைகள். இவ்வுலக வாழ்வில் என் தெரிந்தெடுப்புகள், என் வாழ்க்கை முறை, தரம் இந்த காரியங்களுக்கு ஒத்திருக்கிறதா? பவுல் தொடர்ந்து எழுதும்போது, இந்த காரியங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை அழித்து போடுங்கள், விட்டுவிடுங்கள், களைந்து போடுங்கள் என வலியுறுத்துகின்றார். தேட ஆரம்பிப்பதற்கு முன் நாம் இவைகளை விட்டுவிட வேண்டும். நம் இதயம் காலியாக வேண்டும், களைந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தமான மேலான காரியங்களினால் நம் இதயத்தை ஆவியானவர் நிரப்புவார். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்தில் யோசியா ராஜா தேவனை தேட ஆரம்பித்த போது தேவன் அருவருக்கும் காரியங்களை தன்னிடமிருந்து அகற்றினார், சுட்டெரித்து போட்டார். பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி தன்னை தாழ்த்தினார், சுத்திகரித்தார், ஆலயத்தை பழுது பார்த்தார். உன்னதமான காரியங்களை தேடும்போது நமக்குள் இருக்கும் பாவமான காரியங்களை, அற்பமான காரியங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை அகற்ற வேண்டும். எவைகளை தேட நாம் முதலிடம் கொடுக்கிறோம் என்பதை இன்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மேலானவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது கீழான நிலையில்லாத காரியத்தை நோக்கி ஓடுகிறோமா? நம் விசுவாச வாழ்க்கையின் தரம் உயர ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.